தனி பெரும்பான்மையோட இருந்த ஒரு அரசாங்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 240 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் கூட கூட்டணி ஆட்சியில தான் வந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறாங்க. சோ பிரதமர் அவர்கள் வந்து ஒரு தன்னிச்சையான முடிவுகள், அதாவது இந்த 370 இருக்கட்டும், சோ அதிரடியான எடுக்கக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாமே இந்த முறை கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகி இருக்கு. 5 வருஷம் இந்த ஆட்சி அப்படிங்கிறது நிரந்தரமா நடக்குமா? இப்போ நாம என்டிஏ பாரதிய ஜனதா கட்சி தேசத்துக்கு விரோதமான எந்த செயல்பாடுகளையும் செய்ய போறது கிடையாது, செய்ததும் கிடையாது. ஆர்டிகல் 370 நாட்டுக்கு தேவையான விஷயமா சொல்லுங்க? ஒரு தேசத்துக்குள்ளே இன்னொரு தேசத்தை உருவாக்கக்கூடிய அந்த சட்டப்பிரிவு தேவையான சட்டப்பிரிவுன்னு சொல்லுங்க. அதை எடுக்கிறதுல நாங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னாங்கன்னா அவர்கள் தேச பிரிவினைவாதிகள் தான் போடணும். இல்ல சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? என்னங்க சிஏஏ என்ஆர்சி? சிஏஏல என்ன குறை கண்டீங்க? நாங்க எனக்கு ஒண்ணும் தெரியல. சிஏஏ நல்ல சட்டம். சிஏஏன்றது என்ன? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தியாகத் அலிகான் நேரு காலத்திலேயே ஒப்பந்தம் போடப்பட்டதை புதுப்பிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு இந்திய பிரிவினையின் போது ஒருங்கிணைந்த இந்தியாவா இருந்து ஒருங்கிணைந்த பாரதத்துல இருந்து இந்துக்கள் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 70-75 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்றைய வரையில அவர்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கப்படவில்லை. அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த சிஏஏல ஒரு சாராம்சத்தை திருத்திருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா அந்த தேசங்கள மதத்தின் அடிப்படையில பிரிந்து போன பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல இருந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இங்கு வரும்போது அவர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் என்கின்ற கேள்வியை முன்வைத்து அவர்களுக்கு அந்த குடியுரிமை மறுக்கப்படுகிறது. இது நியாயம் தானே? இது நியாயமான ஒரு விஷயம் தானே? இது என்ன தவறு இருக்கு? ஒரு தேசத்தின் விரும்பக்கூடியவன், தேசத்தை நேசிக்கக்கூடியவன், தேசத்தின் மீது பற்று வைத்திருக்கவன், தேசத்தினுடைய வளர்ச்சியில வந்து நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவன் இந்த எல்லாத்தையுமே ஆதரிக்கணும். இதை எதிர்க்கிறான் அப்படின்னா அவனுக்கு தனிப்பட்ட முறையில லாபம் இருக்கணும், சுயநலம் மிகுந்து இருக்கணும். ஆகையால இந்த இடத்துல நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால தேசத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த நடவடிக்கைகளையும் இவர்கள் புறந்தள்ளிவிட்டு தேசத்திற்கு ஆதரவான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த நடவடிக்கைகளுக்கும் இவர்கள் முழுமையாக ஆதரவு தெரிவிப்பார்கள். ஆகையால இதை கேட்டு செய்யறதுனால என்ன இருக்குது? இன்னும் ஒரு நாள் முன்னர் பின்ன ஆக போகுது, அவ்வளவுதானே. அதனால எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடந்த பாரத பிரதமர் 2019 2024 விட இந்த முறை அதிரி புதிரியாக எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அது நிச்சயமா நடைபெறும். அதுக்கு எந்தவித தடங்களுமாக இவர்கள் இருவரும் இருக்க மாட்டார்கள். என்டிஏ கூட்டணி முழு பலத்தோடு பயணிக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உத்தரப்பிரதேசத்துல வந்து ராமர் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான இடங்கள்ல வந்து பாஜக இந்த முறை வெற்றி பெறவில்லை. இது குறித்து உங்களுடைய பார்வை? அதுதான் நான் சொல்லிட்டேனே. இப்போ இது வந்து அயோத்தி என்பது ஒரு தொகுதி. அயோத்தியை போல 6 தொகுதிகள், சட்டமன்ற தொகுதி 6 தொகுதி இருக்கு இல்லையா? சட்டமன்றத்துல அயோத்தியோடைய 6 சட்டமன்ற தொகுதி. அயோத்தி என்பது ஒரு சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதி. இது மீதி இருக்கக்கூடியதுல இஸ்லாமியர்கள் பெருவாரியாக இருக்காங்க. இவர்கள் அதை தான் சொன்னேன், இவர்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை ஒரு குடையின் கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த இந்திய கூட்டணியின் ஐஎன்டிஏ என்ற இந்தி கூட்டணி தங்களுக்கான வாக்கு வங்கியாக இந்த இஸ்லாமியர்களை பயன்படுத்தி இந்த இடத்துல தோல்வி அடைய வேண்டும் என்பதற்காக பொய்யான வாக்குறுதிகள், அதுதான் சொன்ன. குறிப்பிட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கான ஆண்டு உதவித்தொகை, அப்புறம் வந்து 8500 ரூபாய் வங்கியில கொடுக்குற அந்த மாதத்துக்கான உதவித்தொகை, இப்படி பல்வேறான விவசாய கடன்கள் தள்ளுபடி, இப்படி சில மாயாஜால வார்த்தைகளை எல்லாம் பிரயோகித்து இந்த 24 கூட்டணிகள் சேர்ந்து ஒருத்தரை வந்து முதுகுல குத்தி இருக்கிறாங்க. இதுல வந்து இது ஒரு தோல்வியெல்லாம் நாங்க பார்க்கல, மக்களுடைய அறியாமையா தான் நாங்க பார்க்கலாம்.